வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 20th மேட்சோட ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 7th ஏப்ரல் 7:30 PM. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா வான்கடையில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யாரெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்களோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே அவங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன இதில் மெயினாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணுறாங்க, அவங்க டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, டெலகிராம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓல்டு யூஸருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது, அதை நான் மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஆகுது, ஃபேண்டசி எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஃபேண்டசியில் வந்து நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஸோ சில மேட்சஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன், சில மேட்சஸ் அலாட் கொடுக்குறேன், சில மேட்சஸ் ரிஸ்கியாக போகணும்னு கொடுக்குறேன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் சில விஷயங்களை வந்து இளமர காய்முறையாக பட்டும் படாமல் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ப்ளே பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடந்த மேட்சை எடுத்துப்போம். ஸோ எஸ்ஆர்ஹெச் மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சண்டே ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சை பற்றி நல்லாவே ஒரு ஸ்கோர் பண்ணாங்க, எல்லாமே பேட்டிங் ட்ராக். ஸோ பேட்டிங் ட்ராக்காக இருக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் இருந்தது மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே ஹைப்பரில் தான் இன்றைக்கி எல்லாம் வந்திருப்பாங்க, கிரவுண்டுக்கும் வந்திருப்பாங்க. ஹோல் மார்க்கெட்டு வேர்ல்டு அளவில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து மணி ஃப்ளோட்டிங் மாறும், ட்ரேடு மாறும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே எஸ்ஆர்எஸ் சைடு தான் போவாங்க. ஸோ அவ்வளோ மணி வந்து ஃப்ளோட்டிங் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக இப்படி தான் ரிவர்ட் பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும். இப்போ இந்த டீம் வந்து இத்தனை டீம் இருக்குது, மும்பை இருக்குது, எஸ்ஆர்ஹெச் இருக்குது, ஆர்சிபி இருக்குது, இவ்வளோ டீம்லாம் இருக்குன்னா இந்த டீம்காரங்களாம் ஒரு ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 15 மேட்ச் வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு டீமும் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ட்ரேட் ஆகி ஃபிக்ஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராப்பராக மேட்ச் நடக்கும், ப்ராப்பராக 11 உள்ளே வரும். இன்னும் சொல்ல போனாக்கா பர்ஃபெக்டான பிச்சு நமக்கு வரும். ஒரு பிச்சு ப்ளே பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணுற அந்த 15 மேட்ச் வந்து ஒரு பிச்சு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஒரு டிவி பார்த்துட்டு தான் மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறோம், ஃபேண்டசி பிக் பண்ணுறோம். இப்போ நான்லாம் டிவியே பார்க்குறதில்ல. ஸோ ஷாட்ஸ் பார்ப்பேன், இப்படி தான் முடிஞ்சு போயிடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டே வந்து அந்த பிச் ரிப்போர்ட்டை பர்ஃபெக்டாக சொல்ல முடியல. ஏன் அவங்களால கணிக்க முடியலையா, இல்லை ஏன் சொல்ல மாட்டேன்றாங்களா, இல்லை தப்பாக சொல்கிறாங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? பட் அவங்களாலேயே அந்த பிச்சை வந்து பர்ஃபெக்டாக சொல்ல முடியல. அப்போ ரீசன் என்னென்னாக்கா அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த போர்டே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிக்கெட் போய் சேப்பாக்கத்தில் வாங்கி ஒரு மேட்ச் பார்க்குறீங்கன்னா டேக்ஸ் மட்டுமே வந்து மோர் தென் 2500 போகும். அதாவது 2700 மேலே டேக்ஸ் மட்டுமே கட்டுறீங்க. ஸோ அப்படிலாம் ஃபண்டு ஃப்ளோட்டிங் ஆகிறதுனால இன்னும் சொல்லப்போனால் D11 இந்த ஆப் வந்து தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கும் சில காரணம் இருக்குது. ஸோ அப்போ அங்கங்கே சில அமௌண்ட்ஸ் வந்து செட்டில்மெண்ட்லாம் ஆகலை, ட்ரேடு ஃபிக்ஸ் ஆகலை, எல்லாமே இந்த மாதிரியான மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் காலையிலே நல்லா தூங்கிட்டு ஈவினிங் வந்து ஒரு 45 ரூபா போட்டு 3 கோடி எடுத்துகிட்டு போகணுன்னா நடக்காத விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் உங்களுக்கு வந்து நான் ப்ளே பண்ணுறேன், நான் ரெகுலராக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது எனக்கு இந்த நம்பர்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் நான் ப்ளே பண்ணால் இதெல்லாம் அசஸ் பண்ணுவேன், ஓரளவு இதெல்லாம் போய் பார்ப்பேன், இதெல்லாம் அசஸ் பண்ணுவேன். ஸோ அதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டால் எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிற ரீசனால் அவங்க கொடுக்குறது. மற்றபடி இதனால் எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் உள்ளே வந்தாலே எனக்கு பிரச்சனை கிடையாது, வெளியில் போனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன், யாராவது உங்களுக்கு வந்து அந்த ஃபேண்டசியில் வந்து ப்ரைஸ் பிரேக்கப்பை பாருங்கள், கம்மியாக இருக்குது, ப்ளே பண்ணாதீங்க, நீங்கள் 49 ரூபா போட்டாலும் லாஸ் ஆகக்கூடாது, சேஃபாக ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்கள் ஃப்ரெண்டு கூட இருக்க ஃப்ரெண்டு கூட சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, பணம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஜிஎல் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுறோம். ஜிஎல் நல்ல பிரேக்கப் வந்தால் மட்டும் தான் போடுவோம். பர்டிகுலராக அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இந்த மாதிரி போகுதுன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க. இப்போவே உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் நடக்கக்கூடிய மேட்ச் இப்போ எந்தெந்த டீம்லாம் டாப்பில் இருக்காங்களோ அந்த டீம்லாம் அப்படியே லோவாகி கீழே வரும் பாருங்கள். கீழே இருக்கிற டீம்லாம் அப்படியே பீக்கில் மேலே போகும். அதாவது ஒரு பிச்சில் ப்ளே பண்ணுறாங்கன்னா அந்த பிச்சில் ரிவர்ட் 2வது டைம் மேட்ச் நடக்கும்போது பர்ஃபெக்டாக போகும். ஸோ அதிலலாம் அந்த டீம் வந்து செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும், ஸ்டாட்ஸை தாண்டி, நம்பர்ஸை தாண்டி, பிளேயர்ஸை தாண்டி புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மும்பை ப்ளே பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 45, ஒரு உதாரணம் சொல்கிறேன், அந்த பிளேயர்ஸை வந்து சுத்தமாகவே ஃபார்ம் இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சாம்பியன் லீக்லாம் அடின்னு அடித்தவர், நல்ல ஹிட்டரு, ஹிட்மேனு பக்காவாக அடித்தவர், இந்த ஐபிஎல்லில் ஃப்ளாப்பு. அதாவது இதுவரை நடந்த மேட்ச்சில் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு டயலமோ. சடனாக பாருங்கள், ஒரு 2-3 மேட்ச்சுக்கு அப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டீமோட ஒரு கீ பவுலர் அவர் இந்தியன் டீம்லேயும் இருக்கார். ஸோ அந்த பிளேயரை வந்து இன்னும் உள்ளே கொண்டு வரலன்னா ரீசன் இருக்குது. ஸோ கரெக்டாக அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுச்சுன்னா உள்ளே வருவார். ஸோ உள்ளே வந்துட்டாருன்னா அந்த டீம் வேறு மாதிரி டைமென்ஷனில் ப்ளஸில் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம அசஸ் பண்ணுறது, நம்ம என்ன தான் நம்பர்ஸ் பார்த்து கொடுத்தாலும்
இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இதை தாண்டி நம்ம ஏன் நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம்னா, ஸ்டார்டிங் நடக்கக்கூடிய ஒரு 10-12 மேட்ச் இந்த மாதிரி தான் போகும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100 அகமது யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்துருப்போம், ரூத்தர் போட்டு கொடுத்துருப்போம், ராணா கொடுத்துருப்போம். ஸோ அடுத்தடுத்த மேட்சஸில் வர இந்த அஸ்வானி குமார் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஸ்பிக்கெலாம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸை வச்சு தான் கொடுக்குறேன். ஸோ நானும் உங்களை மாதிரி தான், நான் நம்பர்ஸ் எடுக்கிறேன், நம்பர்ஸ் நம்புறேன், அந்த நம்பர்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பிளேயர் இன்றைக்கி உள்ளே வந்தால் ஃபயராக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். அது சூட் ஆகுது. பட் இது ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இதுவரை நடந்த ஃபேண்டசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். அதாவது ட்ரீம் டீமுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 70-80 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு 10-20 மேட்ச் நம்ம தாண்டி இருக்கோம்னா ஒரு 2 மேட்ச் தான் க்ளோஸ் காலாக போயிருக்கும் பாயிண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 70 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 70 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வந்து ட்ரீம் டீமுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கும் அடிக்கிறாங்கன்னா இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாங்கிறதுனால தான் நான் அந்த லெஸ்பிக்கெல்லாம் உங்களுக்கு மெயினாக பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கொடுக்குறது, ரிஸ்க் எடுங்கன்னு சொல்கிற ரீசன் இதுதான். ஏன்னா ஒரு டீம் திருப்பி அந்த பிளேயர் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே பிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 150 கொடுத்தேன், எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியாது. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எடுத்திருப்பாங்க, பிக்கு பர்சன்டேஜ் மாறி இருக்கும். அதே மாதிரி நயில் வதையராக கொடுத்துருந்தேன், ரூத்தர் போர்டு கொடுத்துருந்தேன், ஃபஸ்ட்டு மேட்ச்சே கொடுத்துருப்பேன், அப்போல்லாம் பிக்கு ரொம்ப லோவாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் போகும். இப்போ இந்த மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல ஒரு மைண்ட் சைக் அவுட் ஆச்சு. ஸோ ஆஹா 23ல் மார்க்கண்டே மல்டிபிள் எடுத்த விக்கெட் பிச்சு தான் அப்படிங்கவும், இந்த மாதிரி பிச்சில் வந்து கண்டிப்பாக வந்து வாஷிங்டன் சுந்தர் பர்ஃபார்ம் பண்ணுவார் நான் கொடுத்துருப்பேன் டெலகிராமில். ஸோ அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நானும் சில ஷாட்ஸ்லாம் எடுக்கணும், கிரவுண்டு ஷாட்ஸ் எப்படியாவது பர்ஃபெக்டாக எடுத்துடலான்னு நினைக்கிடும் போது எனக்கும் டைம் வந்து ரொம்ப விரயம் தான் ஆகுது, வேஸ்ட் தான் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது ஃபேண்டசி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மெயினாக. ஸோ இதெல்லாம் செய்யாமல் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு 49 ரூபா போடுவேன், ஒரு 3 ரூபா வேணும் எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேண்டசி ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் ஃபேண்டசியில் வந்து எப்படி ப்ளே பண்ணணும், இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத மெயினாக புரிஞ்சுக்கிங்க. இப்போ கூட ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. நாளைக்கு மும்பை மேட்ச்சில் பும்ரா இன்னானாருன்னா அந்த டீம் ஆல்மோஸ்ட் செட்டில்டு, இனிமேல் ப்ளஸில் தான் போகும், கீழே வராது, ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே டவுனில் இருக்க டீம்லாம் மேலே வரும், பிளேயர்ஸ்லாம் நிறையா மாறுவாங்க, உள்ளே வருவாங்க. இனிமேல் அந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரெகுலர் பிளேயர் உள்ளே கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு டஃப் ஃபைட்டாக தான் போகும் இனிமேல் இந்த ஐபிஎல் கேமு. இந்த ஆர்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் கூட பாருங்கள், நல்லா ரைஸாக இனிமேல் மேலே வரும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு டீம் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து பாலிடிக்ஸ் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். ஸோ சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாக பேச முடியாது, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால மெயினாக சொல்கிறேன். பட் இதை நான் உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை, பட் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பர்டிகுலராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ரீசனாக இதுதான். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. நான் டெலகிராமில் கூட ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நான் ஃபேவரட் டீம் எல்லாமே வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தந்த அன்னன்னைக்கு மேட்ச்சில் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணணும், இந்த மேட்ச் வின் பண்ணணும் தான் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி கூட மேட்ச்சு எல்லாருமே எஸ்ஆர்ஹெச் ஃபைட் தான் போயிருப்பாங்க. ஸோ டோட்டலாக மாறுதுன்னா அதுக்கு பின்னாடி சில ரீசன் இருக்குது, காரணம் இருக்குங்கிறத நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கிட்டு இந்த டீம் ப்ளே பண்ணால் தான் நடக்கும். ஸோ அதனால தான் நான் வீடியோ மேக் பண்ணும்போதே இது எனக்கு ஓப்பனாகவே தெரியும் இதுதான் நடக்கும்ன்ட்டு. ஸோ அதனால தான் அலர்ட் கொடுத்தேன் உங்களுக்கு, சேஃபாக ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள், அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கொடுத்துருந்தேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ டெலகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டோம்னா ஒரு 100 பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 பேர் 12 பேர் தான் ரியாக்டே பண்ணுறீங்க. ஸோ அதனால் அதில் போஸ்ட் போடுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்து வர வீடியோஸ் கூட கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு நானே போட்டுக்கலாம்னா ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதான் மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பையில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மும்பை டீமோட ஹோம் மேட்சஸ் தான் வான்கடே பிச்சு தான். ஸோ வான்கடே பிச்சுனாலே நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஸோ அந்த இடத்துல ட்ரீம் லெவன்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 211 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ப்ளே பண்ண 119 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 54 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 65 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸை படி தான் நம்ம போவோம் மெயினாக. ஸோ வின்னிங்ஸ் எங்கே எடுக்கிறோன்னா இங்கே தான் எடுக்கிறோம். பர்டிகுலராக வந்து எந்த டீம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் மேட்ச் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 65 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நான் எடுக்கிறோம். பர்டிகுலராக வின்னிங் வந்து எடுக்கிறோன்னா நம்ம வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. நம்ம நம்பர்ஸ் நம்புகிறோம், நம்ம நம்பர்ஸ் படி போச்சுன்னா மேட்ச் நம்ம கரெக்டாக போகும். நம்ம மேட்ச் ஃப்ளோ எப்படி வரும்னு ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அது பர்ஃபெக்டாக போச்சுன்னா போகும். இப்போ எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயும் பாருங்கள், நல்ல ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. ஸோ விக்கெட் எடுத்த டீமு கரெக்டாக அந்த சிம்ரன்ஜித் சிம்மை கொடுத்து ஜாஸ் பட்லர் பிரீத்திங் கொடுத்தாங்க போன மேட்ச்சு. அதே பட்லர் இந்த மேட்ச் அவுட் ஆகிட்டார். ஆனால் அதே சிம்மு பார்த்தீங்கன்னா கில்லுக்கு பிரீத்திங் கொடுத்து கரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு வந்து விக்கெட்டு கரெக்டுங்களா. அது ரன் எக்ஸ்பென்சிவாக போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க இந்த விஷயத்தை நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கில்லு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சாய் சுதர்சன் இதுவரையும் அவுட்டே ஆனதில்லை. சாய் சுதர்சன் ரெக்கார்டை எடுத்து பாருங்கள், நம்பர்ஸ் எடுத்து பாருங்கள். லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஒரு 25-30 மேட்ச் எடுத்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 2 மேட்ச் தான் வந்து ஒரு
சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்டில் சின்ன நம்பரில் அவுட் ஆகிருப்பார். கண்டினியூவாக ஹிட்டு. அவர் வந்து ஃப்ளாப்பே கிடையாது சாய் சுதர்சன். அப்போது சாய் சுதர்சன் இந்த மேட்ச்சில் ஃப்ளாப்பு, கில்லு ஹிட்டு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அபிஷேக் சர்மா உள்ளே வர்றாரு. ரூத்தர் போர்டு பேட்டிங்கு. ஸோ ரூத்தர் போர்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் பண்ணுறாரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரே ஓவரில் 20 ரன் 25 ரன் தான் போகும். ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு ஃபிக்ஸிங் தான். அதை மெயினாக புரிஞ்சுக்கணும். சும்மா யதார்த்தமாக நானும் ஃபேண்டசி ப்ளே பண்ணுறேன், காசு போடுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்க கூட முடியல. கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குறீங்க ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. யார் யார் அந்த மாதிரி பார்க்குறீங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும், ரிப்போர்ட் வந்துடும். ஸோ அதனால் எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இதுக்கு நீங்கள் அன்ஃபிட்டுன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக உங்களுக்கு ஓன் ஸ்கில் இருக்கணும். என்னோடய வீடியோ மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. என்னோடய வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 40% எடுத்துக்கலாம். இல்லை நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன இன்புட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன் டைமில் சில விஷயங்கள் மாறும். ஏன்னா இது ப்ரீ மேட்ச் அனலைஸ் தான். அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ஓன் இன்புட் கண்டிப்பாக இருக்கணும் அந்த இடத்துல. இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ நான் வாஷிங்டன் சுந்தரை கொடுத்தேன்னா அந்த கேப்பில் நான் போயிட்டு பிச்சை பார்க்குறேன். எந்த பிச்சு என்ன டைமென்ஷனு இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த பிச்சில் வந்து வாஷிக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆவார், வாஷிமானி பிளேயர் தான் அடிக்க முடியுங்கிறதுனால தான் டக்குன்னு தூக்கி போட்டேன் டெலகிராமில். ஸோ எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியாது, பட் கிளிக் ஆகிட்டாரு. ஐ திங்க் விசின்னு நினைக்கிறேன் டிடியில். ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீம் வின்னு. அந்த விஷயத்தை மெயினாக எடுத்துங்க. இப்போ வீடியோக்குள்ளே வந்துடுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மேட்ச் ப்ளே பண்ணதில் மும்பை வந்து 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே பண்ண நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு டெலகிராமில் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஷார்ட்டாக தான் கொண்டு வந்திருக்கேன், ஆல்ரெடி டைம் ஆகி போச்சு. 11 பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்கு, ரிக்கல்டன். ஸோ அந்த 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜஸ்பிரித் பும்ரா வந்து பவுலர் உள்ளே வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ பும்ரா இருந்தால் எப்படி கேம் போவோம், பும்ரா இல்லைன்னா எப்படி போகும் அப்படிங்கிறது 2 டைப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் புரியும். ஸோ ஜாக்கை பொறுத்தவரை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சேட்ஸை தாண்டி உங்களுக்கு ஒரு இண்டிவிஷனாக கொடுக்குறேன். ஸோ ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி டீமில் வந்து சிராஜ் வந்து வெளில வந்தார். ஸோ ஆர்சிபி டீமில் சிராஜ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சீசன்லாம் அவர் ஸ்டார்டிங்லாம் பிகினிங்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே நல்ல ஒரு மல்டிபிள் விக்கெட்லாம் எடுத்தார். பட் அந்த ரொம்பவே போரான பர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்சிபி கொடுத்துருந்தார். ஸோ வெளியில் வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுக்கிறாரு, 4 விக்கெட் எடுக்கிறாரு, ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அதாவது ஆர்சிபியிலேருந்து வெளியில் வந்த பிற்பாடு. அதே வில்ஜாக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் ஆர்சிபிக்கு ஒரு 100 ஸ்கோர் பண்ணார். இவர் அடித்த பிற்பாடு தான் அந்த டீம் மேலேயே வந்துச்சு. ஸோ ஆர்சிபி ரொம்ப டவுனில் கடந்த டீமு. அந்த மேட்ச் பர்டிகுலராக நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருப்பேன். ஆர்சிபி இந்த மேட்ச்சு கேப்டன் கொடுத்துருப்பேன் லெஸ்பிக்கு. அகேன்ஸ்ட் ஜிடி வந்து 100 போட்டு மேட்ச்சை வின் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த பிளேயரே வெளியில் அமிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிளேயர் இப்போ வந்ததுனால எகென்ஸ்ட் ஆர்சிபி ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. மேபி பவுல் பண்ணாருன்னா மல்டிபிள் விக்கெட்டும் இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ போன மேட்ச் பாண்டியா எடுத்தார். ஸோ இந்த மேட்ச் பவுலிங் சான்ஸ் கிடச்சிதுன்னா வில்ஜாக்கு கண்டிப்பாக பண்ணுவார். மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பேட்டிங்லேயும் ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நல்ல ஸ்கோர் பண்ணும்போது பவுலிங் கொடுப்பாங்க கண்டிப்பாக டீமில். ஸோ கண்டிப்பாக அந்த டீமோட நல்ல ஒரு கேப்டன் பிக்காக கொடுக்குறேன். ஸ்டார்டிங்லேயே ரிஸ்கியாக கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ வில்ஜாக்கை வந்து யாருமே எடுக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த பிளேயர் மேலே நான் வைக்கிறேன். ஸோ இதுதான் நம்பர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் கிடையாது, இது அசம்ஷனை. இப்போ நடக்கக்கூடிய அரசியல், அதாவது கிரிக்கெட் அரசியல்னு கூட சொல்லலாம். ஸோ அதை சார்ந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுங்க. பட் ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையாங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட்னு பார்த்தா லிவிங்ஸ்டன் இருக்காரு, ஏசல்வுட் இருக்காரு. ஸோ 2 பேர்ட்டுமே இயர்லியெல்லாம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன். ஸோ ரிக்கல்டனை வந்து 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஸோ அந்த டீம் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா கேப்டன் விசி 2 கேட்டகரியில் உள்ளே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரிக்கல்டன் வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஹிட்டரு. ஸோ சாம்பியன் லீக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ த்ரெட்டுன்னு நீங்கள் பார்த்தாக்கா ரொமாரி ஷெப்பர்ட்கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு, நெகிடிகிட்ட 2 முறை அவுட் ஆயிருப்பார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொமாரி ஷெப்பர்ட் உள்ளே வந்தால் நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போவே கொடுத்துட்றேன். சின்ன சின்ன இன்புட் அந்த இடத்துல கொடுப்பேன், நோட் பண்ணிங்கன்னா தான் யூஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமன்தீர். ஸோ நமன்தீர் எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஏரியா வந்து அந்த இடத்துல ஒருவேளை ஜாக்கு ஃப்ளாப் ஆகிட்டாரு அப்படின்னாக்கா அந்த இடத்துல நமன்தீரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 லைசன்ஸ் கொடுத்து எடுத்தாங்க, நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மேட்ச் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்து நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் வந்திருந்தது அவருக்கு. ஸோ நல்ல நம்பர்ஸ் இந்த 46 ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்கோர் பண்ணார். ஸோ அதே மாதிரி இதே டவுனில் 1 டவுனில் ப்ளே பண்ணுவாரா அப்படின்னா இந்த மேட்ச்சு ஒரு கொஸ்டின் மார்க் தான். மேபி செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஹை ஸ்கோர் போயிடுச்சுன்னா அதே 3 லைசன்ஸ் கொடுத்து உள்ளே இறக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நமன்தீரை வந்து ஆன் டைம் 11 பாருங்கள், ரொட்டேட்டிங் பிளேயராக நல்ல ஒரு லெஸ்பிக்காக உள்ளே எடுத்துங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஸோ மோஸ்ட்டு மும்பை டீமில் வான்கடை பிச்சினால நல்லா ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ கண்டினியூவாக நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காரு இந்த இடத்துல. 67, 27, 48 நல்ல ஸ்கோர் தான். ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நல்லா கிடைக்கும். த்ரெட்னு பார்த்தா ஏசல் விட்டுக்கிட்ட
அவுட் ஆகிருக்காரு. கர்னால் பாண்டியாட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ நீங்கள் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆப்ஷன் வந்து செகண்ட் பவுல் பண்ணால் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ரெகுலர் டீம் போடுறவங்க சேஃபாக போடுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சேஃபாக போட்டிங்கன்னா ஒன்று உங்களுக்கு போட்ட காசு வரும், இல்லை லாஸ் வரும், அவ்வளோதான். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் மெயினாக ப்ரெடிக்ஷன் தரேன். ஸோ அதனால் சூரியகுமார் யாதவ் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்க ஷுவராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் விசிங்கிறது ரொம்பவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க்காக அமையும். பிளேயர்ஸாக மட்டும் ஃபிட் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு 5 விக்கெட் எடுத்தார். பட் மேட்ச் அவரால் வின் பண்ண முடியல. ஸோ எதனால் திலக் வர்மா அந்த இடத்துல வெளியில் போனார் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே ஒரு விஷயம் இருக்குது, புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டர் தான். நல்ல ஒரு அவருக்கு கிட்டத்தட்ட அவரோட ஹோம் மேட்சஸ் மாதிரி தான் அந்த மேட்ச். வான்கடை பிச்சுங்கிறது நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு லோக்கலில். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 608 98 ஸ்கோர் வச்சுருக்காரு. நல்ல 30+, டபுள் ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். பும்ரா உள்ளே வந்தார்னா 4 ஓவர் போடுவாரா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான் அந்த இடத்துல. ஸோ அதை யோசிக்கணும் மெயினாக. இன்னொன்று ரீசெண்டாக தான் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எகெயின் அடுத்த மேட்சும் ஹிட் ஆவார்னு சொல்ல முடியாது. ஸோ ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்க இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவுக்கு மும்பையில் ஒரு கேப்டன் அப்படின்லாம் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். டபுள் ரிஸ்க் எடுக்குன்னு நினைக்கிறவங்க பாண்டியாவை ட்ராப் பண்ணிவிட்டு மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேபி ஆர்சிபி சைடு போகிறீங்கன்னா இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது டபுள் ரிஸ்க் தான் நான் சொல்கிறது. ஸோ அதை எப்படி மேக் பண்ணுங்கிறத பின்னாடி லாஸ்ட்டாக காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா 32 விக்கெட் எடுத்திருக்காரு. சாட்னரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிளிக்கே ஆகலை. ஸோ ப்ளே பண்ண மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றும் பெருசாக ஹிட் ஆகலை. பட் விக்கெட்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகும்போது இந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் என்னோடய ஆப்ஷன் வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் கொடுக்குறவங்களுக்கு பிளேயராக, ஒருவேளை ஓவர்சீஸ் பிளேயர் அடிஷ்னலாக அந்த இடத்துல ஃபாஸ்ட்டுங்கும்போது ரொமாரி ஷெப்பர்டு உள்ளே வந்தார்னா மிச்சல் ஸ்டார்ட்னு அவுட் ஆக வெளில போக சான்சஸ் இருக்குது. ரொமாரி ஷெப்பர்டு உள்ளே வந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு கேப்டன் வீசி டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் அந்த இடத்துல கொடுங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ்பாவா. ஸோ ராஜ்பாவா வந்து இந்த மேட்ச்சில் மேபி ஸ்லைட்லி டாப்பில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது பேட்டிங். ஸோ நல்லா செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி மேலே வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்தாங்க எடுங்க, நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ராஜ்பாவா ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ லெஸ்பிக் கேட்டகரியில் பேட்டிங்கில் இங்கே நமன்தீர் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ராஜ்பாவன் இந்த மேட்ச் ட்ரை பண்ணலாம். பிக் வைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து லெஸ்பிக் பிளேயர் தான் கேட்குறீங்க. அதனால் மெயினாக வந்து இந்த இடத்துல ராஜ்பாவன் நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ தீபக் சகார் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத்துலேயும் கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் அந்த 16-17 வரும்போது மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும் அவருக்கு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 விக்கெட் வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 13 விக்கெட் எடுத்திருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் கேப்டன் வீசி கிளிக் ஆக மாட்டார். பிளேயர்ஸை எடுத்துக்கலாம். மல்டிபிள் விக்கெட் அந்த 2 விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பை லக் இருந்தால் 3 விக்கெட்டாக மாறவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பிச்சில் ஸ்கோர் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் 200 போகும்போது 3 விக்கெட் எடுத்த விட ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து லெஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் பிலோ 70-75 அந்த ரேஞ்சில் தான் வரும். பாயிண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். அதையும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு கீ பிளேயர் தான். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுனாலே நான் உங்களுக்கு கேப்டன் தான் கொடுத்து எடுக்க சொல்லுவேன். ஸோ இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக கேப்டன் கிடையாது, என்னோட கேப்டன் கிடையாது. பிளேயராக மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை ட்ரெண்ட் போல்ட் இந்த இடத்துல வந்து இனிஷியலாக விக்கெட் எடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஆஃப் நெட்டில் டாப் ஆர்டர் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து பார்த்து விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிரவுண்டோட டைமென்ஷன் வந்து மஸ்ட்டாக பாருங்கள் வான்கடை பிச்சு. ஸோ டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இவர் வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹிட்டர் வரும்போது பவர் பிளே யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ண தான் பார்ப்பாங்க வான்கடை பிச்சை பொறுத்த வரையும். ஸோ அதனால் பிளேயராக மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்பவே டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் அங்கே எப்படி நீங்கள் பாண்டியா ட்ராப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டை ட்ராப் பண்ணிவிட்டு மேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் கான்டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ விக்னேஷ் புதூர் அந்த இடத்துல ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ஒரு ஸ்பின்னராக ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக மும்பை வின் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் போகிறவங்க ஒரு ஸ்பின்னராக இந்த இடத்துல இவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அஸ்வானி குமார் நம்ம கொடுத்த பிளேயர் தான். ஸோ யாராவது கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல, எத்தனை பேர் எடுத்திருப்பீங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் கிளாஸாக ஃபஸ்ட்டு மேட்ச் கொடுத்தோம் 4 விக்கெட். ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா திரும்ப அந்த நம்பர்ஸ் தான். ஸோ நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ்லாம் பாருங்கள். ஒரு 3-4 மேட்ச் நடந்துருச்சுன்னா ஒரு பிச்சில் எகெயின் மேட்ச் நடக்கும்போது நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து பக்காவாக சூட் ஆகும். பிளேயர் ஸ்டாட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக உட்காரும் அந்த இடத்துல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி காம்படிஷன் அதிகமாகிடும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து 0.5 ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் மிஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க அப்படின்னு நான் பர்டிகுலராக சொல்கிறது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை அஸ்வானி குமார் என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். பட் கேப்டன் வீசி கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாக்கா
டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கிறவங்க கூட கேப்டன் வைசி போகணும். பட்டு கேப்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். பட் என்னோடய ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து பும்ரா வரும்போது இவருக்கு அந்த இடத்துல ஸ்பெல்லு கொடுப்பாங்களா எப்படி போகும்னு தெரியாது. அதுதான் ஒரு கன்ஃபியூஷன். மேபி பவுலிங் ரொட்டேஷனில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி மிடில் கொடுக்கலாம். ஸோ இனிஷியலாக பும்ரா வந்தாருன்னா, அந்த பும்ரா வரலன்னா இவருக்கு ஒரு கேப்டன் கொடுங்க. பர்ஃபெக்டாக எப்படியே சொல்லிடுறேன். பும்ரா வந்து 11ல் வரலன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாக்கா அஸ்வானி குமாருக்கு எகெயின் கேப்டன் கொடுக்குறீங்களோ இல்லையோ ஒரு விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்ஷன். அப்படிலாம் இவருக்கு கேப்டன் கொடுங்க, விசி வந்து ரிக்கல்டன் கொடுங்க, இல்லைனா ரிக்கல்டன் கேப்டன் கொடுங்க, விசி வந்து இவர் கொடுங்க. அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ திலக் வர்மா மஸ்ட் பிக்கு போத் இன்னிங்ஸ். என்னோடய கேப்டன் பிக்கே இவர் தான், திலக் வர்மா தான். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் கேப்டன் வச்சு கொடுங்க. மேட்ச் லூஸ் ஆகிற மும்பை மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் போச்சுனாக்கா கேப்டன் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. வின் பண்ணாக்கா அட்லீஸ்ட் விசி ஆல்ரவுண்டரில் வந்து ஸ்லைட்லி அந்த இடத்துல வில்ஜாக் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் லெஸ் பிக் தான் பாருங்கள். அப்படி தான் உட்காரும் ஃபேண்டசி இந்த வாட்டி. அப்படி தான் நான் ஓரளவுக்கு அசஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா புவனேஸ்வர் குமார்ட்ட ஏர்லியாக அவுட் ஆயிருக்காரு, சிவா சர்மாட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதுதான் பேட்டரில். பட் ஹெட் விக்கெட்டில் பாருங்கள் 3 மேட்ச்சில் 100 வச்சுருக்காரு. நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் மும்பை பிச்சிங்கும் போது மும்பை பிளேயர் எல்லாமே பர்ஃபார்ம் நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் ரோஹித் இன்னும் ஆவாரா, எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். இப்போ இருக்கு என்னோடய ப்ரெடிக்ஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முஜிப். ஸோ இந்த டீமோட ஒரு வேளை உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸ்பின்னு ஒரு வேளை டேர்ன் கிடைக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து ஒரு வேளை ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஷார்ட்னர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உள்ளே. அப்படி இல்லைன்னா ரொமாரி ஷெப்பர்ட் உள்ளே வந்தால் அவர் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த டீமில் என்னோடய ப்ரெடிக்ஷன், மெயினான ப்ரெடிக்ஷனு. பர்டிகுலராக வந்து முஜிபுர் ரஹ்மான் உள்ளே வர்றாருன்னா மேட்ச் கொஞ்சம் ஆவரேஜாக போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ் 11ல் வர்றாங்க அடிஷ்னலாக அப்படின்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதான். ஓரளவுக்கு அவங்க அசஸ் பண்ணியிருப்பாங்க பிச்சை. ஸோ அதனால் பிச்சு கொஞ்சம் டேர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பண்ணுவாங்க. இல்லை ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஆவரேஜாக ஸ்கோர் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இம்பேக்டாக வெளியிலேருந்து ஸ்பின்னர் தான் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு விசி கொடுத்தா ட்ரை பண்ணுங்கள் முஜிபுர் ரஹ்மானுக்கு. என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து கிளிக் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ மெயினான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் பர்ஃபெக்டாக நான் எப்படி வீடியோவில் கொடுத்தோம் அதேமாதிரி போடுங்க. பட் என்னோடய பிக்கு வந்து ஜாக் 1, ரிக்கல்டன் 2, ஹர்திக் பாண்டியா 3, 4வது ஆப்ஷன் தீபக் சகர், திலக் வர்மா, முஜிபுர் ரஹ்மான். ட்ரெண்ட் போல்ட் வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணுங்கள். ஹர்திக் பாண்டியா கூட ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மேட்ச் கிளிக் ஆனதுனால இந்த மேட்ச்சு ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேண்டசி ரெகுலராக ப்ளே பண்ணுறவங்களுக்கு தான் இப்போ நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன் புரியும். ஸோ புதுசாக வந்து வர்றவங்களுக்கு புரியாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஹிட் அடிக்கிற அவர் போய் ட்ராப் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் ட்ராப் பண்ண சொல்லலை. ஹைலி ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு டீம் 2 டீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளாப் ஆனால் அந்த டீம் உங்களுக்கு அப்பில் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் 11 தான். இதில் சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு டவுட் தான். பட் ஃப்ளிப்சால்ட் கொடுக்குறேன். ஃப்ளிப்சால்ட் வந்து த்ரெட்டு பார்த்தா கரெக்டாக தீபக் சார் ரீஸ் டூப்ளி 2 பேர்ட்டையும் த்ரெட் இருக்குது. பட் டூப்ளி உள்ளே வருவாரா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ வந்தாலும் ஃப்ளாப்பு தான் ஆவார். ஸோ ஃப்ளிப்சால்ட்டை நீங்கள் எங்கே எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா எடுக்கலாம். அதுதான் நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் அதுவே பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தான். அந்த 1 பால் 2 பால்லாம் டக்குன்னு மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங்கு 50-50 ஆப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ ஒரு 5 டீம் போகிறீங்கன்னா 5லையுமே எடுத்துடாதீங்க. ஒரு 2 டீம் ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டலாக ஒரு பேஸ் பண்ணி போவான அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கண்டிப்பாக விக்கெட் விழும். ஸோ அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட் அந்த ஒரு விக்கெட் எடுத்து கண்டெயின் பண்ணி பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல ஒரு மாட்டலாம். அப்படி இல்லைனா அஸ்வானி குமார் வந்தால் அவர்கிட்ட மாட்டலாம். கண்டிப்பாக பும்ரா உள்ளே வந்தால் இனிஷியலாக ஸ்விங்கு டேர்ன் அந்த மாதிரி கிடச்சதுனாலும் ஃப்ளிப்சால்ட்டை மாட்டலாம். ஸோ இந்த இடத்துல விராட் கோலி சேஃபாக தான் ப்ளே பண்ணுவார். கண்டிப்பாக வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் ப்ளே பண்ணுறாங்க ரெண்டு டீம்லையுமே. அப்படி இருக்கும்போது இந்தியன் பிளேயரும் ஜாஸ்தி தான் ப்ளே பண்ணுறாங்க. பும்ரா உள்ளே வந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் மோஸ்ட் இந்தியன் டீமுக்குள்ளே ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் ப்ளே பண்ணுவார் சேஃபாக. ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் கேப்டன் விசிங்கிறது விராட் கோலி நான் கொடுக்க மாட்டேன். சேஃபாக ஃபேண்டசி இன்னாயிருவார். கேச்சிங் பொசிஷன் நிற்கும்போது 1 or 2 கேட்ச் எடுத்தால் கூட ஃபேண்டசி உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. த்ரெட்டு பாருங்கள், அந்த இடத்துல பும்ராட்ட 3 முறை அவுட் ஆகிருக்காரு. யோசிக்கக்கூடிய விஷயம். பட் கேப்டன் விசி கிடையாது, ஒன்லி பிளேயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படிக்கல். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மஸ்ட்டாக எடுத்துங்க. நல்ல ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபயரான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. கண்டிப்பாக டாப் 3க்குள்ளே ஒரு ஸ்கோர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ 3 பிளேயர் டாப்பில் வர்றாங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அதில் 3வது பிளேயராவது இந்த இடத்துல படிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் 30+ வச்சிருக்காரு ஃபஸ்ட் கிளாஸாக. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து டாப்பில் ஹெட்டு ஃப்ளாப் ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து ரெட்டி எடுங்க 30+ கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லியிருப்பேன் ப்ரெடிக்ஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராட்ஜ் பாலில் டிராவிஸ் ஹெட் அவுட்டு,
ரெட்டி உள்ளே என்னானாரு 30 ரன் ஸ்கோர் பண்ணார். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் ஃபேண்டசி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு மூவ் பண்ணி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு புரியாது. நான் என்ன சொல்ல வர்றேன், என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணால் தான் முடியும். அப்படி இல்லைனா இவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பேர் ரஜத் படித்தார். ஸோ டீமோட கேப்டனை கொஞ்சம் லக்கியான கேப்டன் சொல்லலாம். ஸோ நிறைய கேட்சஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுறாங்க, அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறாரு. ஸோ இங்கே அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ரஜத் படித்தார் வந்து எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மும்பை ஆர்சிபி வின் பண்ணோம், கண்டிப்பாக வின் பண்ணோம், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் இவர் வந்து ட்ரை பண்ணி அந்த இடத்துல ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி சேஃபாக காமனாக நியூட்ரலாக போடக்கூடிய டீமில் வந்து ரஜத் படித்தார். 10 டீம் போகிறீங்கன்னா ஒரு 3 டீமில் பிளேயர் ஆடுங்க, 7 டீமில் ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஒர்க் அவுட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த கிரவுண்டில் வந்து மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெளியில் வந்து ஒரு 49 ரன் ஸ்கோர் வச்சுருந்தாலும் இதுவரையும் தப்பிச்ச ரஜத் படித்தார் இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்லேயே ட்ரை பண்ணலாம். கம்ஃபர்ட்டாக நம்பி போகலாம். ஆனால் ஆர்சிபி ஃபேவராக நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ரஜத் படித்தார், படிக்கல், விராட் கோலி 3 பிளேயருமே உள்ளே கொண்டு வாங்க. ஆர்சிபி தான் வின் பண்ணோம் அப்படிங்கிற பேட்டர்னில் நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது கண்டிப்பாக உள்ளே எடுத்துக்குவாங்க, சூட் ஆகும். ஸோ லியாம் லிவிங்ஸ்டன், ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் 0 ஃப்ளாப் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ரீசன் கேட்டிங்கன்னா வீடியோ பெருசாகி போயிடும். பட் நான் ஸ்டாட்ஸை பார்த்ததில் இவர் கண்டிப்பாக ஃப்ளாப் தான். ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 24 வச்சிருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் 24 தான் வச்சிருக்காரு. ஸோ இதுவே நான் கொடுத்த ப்ரெடிஷனுக்கு போதுமான நம்பர்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை தாண்டி இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர் வந்து உங்கள் ஆன் டைமில் வந்து 11 வருதுன்னா 11 வந்த உடனே எல்லாம் டக்குன்னு போயிட்டு ட்ரீம் 11 போயிட்டு டீம் போட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க. ஸோ டீம் ஷீட் வருதுன்னா டீம் ஷீட்டை பாருங்கள். இந்த சைடு வந்து 11 பேர், இந்த சைடு 11 பேர், இந்த சைடு இம்பாக்ட் இப்படி தான் வருது. இப்படி வரும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு டீமில் வந்து ஓவர்சீஸ் பிளேயர் 4 பேர் இருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை 3 பிளேயர் தான் இருக்காங்கன்னா வெளியில் யார் இருக்கா ஓவர்சீஸ் பிளேயர் இம்பாக்டாக பாருங்கள், அந்த பிளேயர் தான் உள்ளே வருவாங்க. அப்படி யோசிங்க. இந்த டீம்லேயும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு டீமில் ரைட் ஹேண்டர் எத்தனை இருக்காங்க பாருங்கள். ரைட் ஹேண்டர் இருக்காங்கன்னா ஆப்போசிட் டீமில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் பிரேக் எத்தனை பிளேயர் இருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த பிளேயர் மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த ரைட் ஹேண்டர் பேட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் லெக் பிரேக் வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பேட்டிங் கான்செப்ட். அப்போ அதே வந்து லெஃப்ட் ஹேண்டர் பிளேயர் இருக்காங்க அந்த இடத்துல, ரைட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ அதே லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருக்காங்க ஒரு டீம்லனா கண்டிப்பாக ஆப்போசிட் டீமில் ஆஃப் பிரேக் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ நேற்று மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் பார்த்துருப்பீங்க, விப்ராஜ் தான் போட்டிருப்பார் கண்டினியூவாக பவுலிங் ஆஃப் பிரேக். ஸோ லெக் பிரேக் இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்டரை காலி பண்ணுறதுக்கு விப்ராஜ் அவர் ரெண்டு கேட்சின் ட்ராப்பு 2 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ அது அப்படி தான் கேம் பிளான். ஸோ டீம் ஷீட் வந்த உடனே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீம் 11 போய்ட்டு டீம் மேக் பண்ணால் தான் நல்ல டீமாக உங்களுக்கு அமையும். திரும்பவும் சொல்கிறேன், ரைட் ஹேண்டர் ஒரு டீமில் ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அதிகமாக இருக்காங்கன்னா ஆப்போசிட் டீமில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு லெக் பிரேக்கு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் இந்த ஸ்பின்னர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் டீம் நீங்கள் மேக் பண்ணணும். அதே லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர்னால் ஆப்போசிட்டில் ஆஃப் பிரேக் போடுவாங்க, கட்டர் பால் போடுவாங்க. இதை நீங்கள் கணிச்சா தான் நீங்கள் கரெக்டாக டீம் 11 மேக் பண்ண முடியும். ஸோ அடுத்த பேர் ஜிதேஷ் சர்மா வந்து எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் தான். லெஸ்பிக்கு வேணும் இந்த டீம்லன்னா ஜிதேஷ் சர்மா 1, கர்னால் பாண்டியா 2. ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை பிச்சு ஸ்லோவாக இருக்குது ஆன் டைமில் அப்படின்னா அந்த மாதிரி பிச்சில் இன்றைக்கி வாஷிங்டன் சுந்தர் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி கர்னால் பாண்டியா உள்ளே வருவார். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் ஆவரேஜாக 160, 170 டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அந்த மாதிரி பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேயர் தான் கிளிக் ஆகும். நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ பேட்டர் இருக்கும்போது ஜிடியில் வாசியை தான் மேலே அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது. ஸோ வாசியை தான் அனுப்பியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு அதுக்கு கரெக்டாக முடிவு எடுத்து தான் மேலே அமைச்சிருக்காங்க. அது ஹிட் ஆகிட்டார். அது கிட்டத்தட்ட அப்படி தான் கான்செப்ட். அதே மாதிரி லோ ஸ்கோராக போகுது மேட்ச்சு, பிச்சு டேர்ன் கிடைக்கிது, வான்கடை மைதானம் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கர்னால் பாண்டியா தான் யூஸ் பண்ணுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் இன்றைக்கி எப்படி வீசியாக வந்தாரோ அதே மாதிரி வீசியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதையும் நோட் பண்ணிங்க. என் ஃபேண்டசி மேக் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த டைமில் நீங்கள் பிளேயர்ஸை வந்து எடுக்க முடியும். ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 24 ரன் ஸ்கோர் வச்சுருக்காரு ஆவரேஜ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பர்பஸாக யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி மும்பையில் இருந்தவர். மும்பை பிளேயர் ஆல்மோஸ்ட் ஒரு சில பிளேயர் அப்படி தான் இருக்காங்க. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. பாண்டியா கூட திருப்பி மும்பைக்கே வந்துட்டார். இவரோட பிரதரும் உள்ளே வந்துட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இவரை வச்சு கூட அட்டாக் பண்ணுவாங்க. விக்கெட் கிடைக்கலனாலும் கொஞ்சம் கண்டெயின் பண்ண சான்சஸ் இருக்கா. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாலே கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும் பாண்டியாவுக்கு. அதுதான் ஒரு ஸ்பின்னராக வந்து யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக, ஒரு மெயின் ஸ்பின்னரு.
டிம் டேவிட் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் வச்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ரிஸ்க் எடுக்கிறவங்க இவருக்கு ஒரு கேப்டன் கொடுங்க. பிக் வைஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் வந்து ஒரு 2 ஓவர் கிடச்சாலும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிடும். ஸோ இன்றைக்கி ரூத்தர் போர்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஓவர் அபிஷேக் சர்மா நல்லா வச்சு செஞ்சுட்டார். ஸோ அந்த மாதிரி ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். நல்லா பேட்டிங் ட்ராக் அமைஞ்சதுனாக்கா வான்கடே மைதானத்தில் டிம் டேவிட்டு, டேவிட் மில்லரு, திலக் வர்மா இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் நல்லா அடிக்கக்கூடிய ஹிட்டர் தான். பேட்டர்னு பார்த்தா பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பேட்டர் வந்து கொஞ்சம் 2 ஓவர் அசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா செட்டில்டு ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் தான் ஆடுவாங்க. ஸோ கண்டிப்பாக டிம் டேவிட் வந்து மஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ஒன்றும் ட்ரபுள் இல்லை. புவனேஸ்வர் குமார் இந்த மேட்ச்சில் வந்து இனிஷியலாக நல்லாவே நல்ல டேர்னு ஸ்விங் இவருக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஏசல்வுட் இந்த இடத்துல விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து கண்டிப்பாக வந்து அந்த மல்டிபிள் இவருக்கு கிடைக்கும். ஷூராக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமோட பவுலிங் செக்ஷனில் கேப்டன் வீசினா புவனேஸ்வர் குமார் கொடுக்கலாம். 13 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நிறைய டீம் போடுறவங்க ஒரு 2 டீமில் வந்து கேப்டன் வீசி ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோட ப்ரிடிக்ஷன் பிளேயராக எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஒருவேளை வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஆர்சிபி வின்னுங்கிற கான்செப்டில் போனீங்கன்னா பவுலிங் எண்டில் இவருக்கு ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து செகண்ட் பவுல் பண்ணால் மஸ்ட்டாக எடுத்துங்க, கண்டிப்பாக அந்த விக்கெட் கிடைக்கும். இந்த இடத்துல செகண்ட் பவுல் பண்ணுறாங்க, மேட்ச்சு வந்து மும்பை வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா ஹேசல்வுட் கூட அந்த இடத்துல ஃப்ளாப் ஆவார், யாஸ்டேல் உள்ளே வந்துடுவார். செகண்ட் பவுலில் கொஞ்சம் இவருக்கு விக்கெட் கிடைக்கும். அதில் சென்டிமெண்டலும் இருக்குது, பர்பஸாக யூஸ் பண்ணுவாங்க மெயினாக. அப்படி இருக்கும்போது விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ரொமாரி ஷெப்பர்ட் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே வந்தார்னா இந்த இடத்துல வந்து டாப் ஆர்டர் சகலம் ஆச்சுன்னா இவர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. கேப்டன் விஷயம் நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்தவரை சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி 1, படித்தார், லியாம் லிவிங்ஸ்டன் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் போயிட்டேன், புவனேஸ்வர் குமார், ரொமாரி ஷெப்பர்டு. ஸோ இதனோட ஆப்ஷன். கேப்டன் வைஸ்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் 3 டிபார்ட்மெண்ட்லையும் வீடியோவில் கொடுத்த மாதிரி ஃபுல்லாக பார்த்து போடுங்க, பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி. ஸோ அந்த 3 பிளேயருமே நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஹெட்விகெட்ஸில் இருக்க பிளேயர் அப்படியே வருவாங்க அப்படின்னு பார்த்தா அது டவுட் தான். இதுதான் நம்ம ஃபில்டர் பண்ணணும். இதுக்கு தான் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் பர்ஃபெக்டாக புரியும். சில பேர் சைட்டாக வந்து இந்த ஸ்டாட்ஸை மட்டும் பார்த்துட்டு இந்த 4 பிளேயர் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா ஃப்ளாப் தான் ஆகும். ஸோ எங்கே எடுக்கணும் எங்கே கட் பண்ணுங்கிறத வீடியோவில் தான் கொடுத்துருப்பேன். ஸோ வெளியூ ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன் நல்ல ஒரு நம்பர்ஸ், ஒரு 62 லாஸ்ட் மேட்ச்சு. சூரியகுமார் யாதவ், அஸ்வானி குமார், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல். இதில் கவனிக்கூட விஷயம் பார்த்தீங்கன்னா படிக்கல் தான். தேவ்தத் படிக்கல் வந்து ஒரு 36 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். மஸ்ட்டாக வந்து ஃபேண்டசி இன்னாவாக சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜத் படித்தார், 50-50 ரொட்டேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிம் டேவிட் கண்டிப்பாக ஃபயர் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஏசல்வுட் வந்து 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த மேட்ச்சில் வீடியோவில் கொடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், சூட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கேப்டன் வீசி பாருங்க, இந்த இடத்துல வில் ஜாக் தான் டாப்பில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மெசேஜ் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கொடுப்பாரு அப்படிங்கிறது இன்டியூஷன் தான், ப்ரிடிக்ஷனில் இன்டியூஷன். ஸோ இந்த இன்டியூஷன் ப்ரிடிக்ஷனாக மாறுதா அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதான் டெமோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இதான் இந்த மேட்சோட ஒரு டெமோ டீம் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த டெமோ டீம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணிங்கனாலே நல்ல டீம்ஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டினியூவாக மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு கூட வீடியோ போய் பாருங்கள். நம்ம கொடுத்த டெமோ டீமை நீங்கள் ஓரளவுக்கு ஆன் டைமில் ஆல்ட்ரு பண்ணாலே கிடைக்கும். இந்த டெமோ டீமுக்கும் இந்த வீடியோவுக்கும் ஆன் டைமில் நான் டெலகிராமில் கொடுக்கக்கூடிய டீமுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த ஷார்ட்ஸ் படி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுற டீமு. இதில் வந்து ரெகுலர் டீம் தான் இருக்கும். இதில் நீங்கள் அந்த 3 பிளேயர் லெஸ்பிக்கு உள்ளே எடுத்து நீங்கள் டீம் மேக் பண்ணலாம். ஆன் டைம் டெலகிராமில் மோஸ்ட் நான் ரிஸ்கியாக தான் கொடுப்பேன். அப்படி இல்லைனா ஆன் டைம் பிச்சு என்ன கண்டிஷனோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பேன். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வர நீங்கள் மைண்ட் செட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டீம் மேக் பண்ணால் மட்டும் தான் நல்ல டீம் அமையும் உங்களுக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு அதை ஒன்றும் புரிஞ்சிக்காமல் இங்கிட்டு டெலகிராமில் வந்து நான் டெலகிராம் எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா டெலகிராமில் இருக்கிறவங்க அந்த டீமை அப்படியே போடவும் சான்சஸ் இருக்குது, ரொட்டேட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வின்னிங்ஸே கிடைக்காது. உங்களோட ஓன் இன்புட் இருந்தால் மட்டும்தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை ஃபேவராக தான் போட்டிருப்பேன். சேம் வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இந்த இடத்துல ஒரு ஹிட்டு அந்த கான்செப்டில் கொடுத்துருக்கேன். இந்த காம்பினேஷன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பவுல் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும். கேப்டனுக்கு கொடுத்துருக்கேன், விசி வந்து ரிக்கல்டன் கொடுத்துருக்கேன். ஸோ பவுலர் பாருங்கள், இந்த இடத்துல முஜிப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தீபக் சகார், பும்ரா உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பும்ரா இல்லை அப்படின்னா நாளைக்கு மேட்ச்சில் ராசிக் சலாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 விக்கெட் அவர் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பும்ரா எடுத்திருக்கேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக் சலாம் தான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த காம்பினேஷனில் போகலாம். இந்த இடத்துல லியாம் எடுத்திருக்கேன். லியாம் இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா
படிக்கல் எடுத்துகிட்டு வரலாம் உள்ள, நல்லா ஆப்டாக இருக்கும், உங்களுக்கு சூட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா படிக்கல் மஸ்ட்டாகவே பிக் பண்ணிங்க, நல்ல ஒரு ஆப்ஷனாக. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க ஆர்சிபின்னா படிக்கல் வந்து நல்ல பிக்காக இருக்கும், படித்தார ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல லியாம் லிவிங்ஸ்டோனுக்கு பதிலாக அடிஷ்னலாக நீங்கள் வந்து சேம் சைடு போகிறீங்க அப்படின்னாக்கா கர்னால் பாண்டியாவை நல்ல பிக்காக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த டீமோட அடிஷ்னல் பிளேயர் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா யார் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நியூவாக யாராவது டொமஸ்டிக் பிளேயர் உள்ளே வர்றாங்கன்னா உங்களுக்கு ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். பெருசாக ஒன்றும் இருக்கிறதுல இல்லை. ஜாக்கப் பீத்தல் ஒரு வேளை உள்ளே வந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். ஸோ நல்ல ஒரு அவருக்கு சான்ஸே கிடைக்கல. மேபி உள்ளே வந்தார்னா நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். ஸோ நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஜாக்கப் பீத்தல். அதை தாண்டி பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிங்னு ஒரு பவுலர் இருக்கார். அவர் உள்ளே வந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துங்க. நல்ல ஒரு ஃபயராக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐ திங்க் அபிநந்தன் நினைக்கிறேன், அபிநந்தன் சிங். ஸோ இதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் கொடுத்துருக்கேன். இது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஏஸ்லூட் எகெயின் ஃபயர் ஆவார் அப்படிங்கிற பேட்டர்னில் ஏஸ்லூட்டு ப்ளஸ் திலக்குவர்மா கொடுத்துருக்கேன். மும்பை டாப் ஆர்டரை இவர் தான் காலி பண்ணுறாரு. ஸோ அப்படி கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் மாற்றினேன்னா அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் கொடுக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை சேம் சைடே போகும் அப்படின்னா அந்த இடத்துல ரஜத் படிக்கலுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட காம்பினேஷன். இதில் ஆல்ட்ரு பண்ணோன்னா அடிஷ்னலாக அந்த இடத்துல ஆல்ரவுண்ட் செக்ஷனில் இன்னொரு பிளேயர் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அதான் ஆப்டாக செட் ஆகும். ஒருவேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இந்த இடத்துல யாஷ் டயல் வந்து ஃப்ளாப்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு மும்பை பேட்டர்ஸ் சூரியகுமார் யாதவ் அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமந்தீரை ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராஜ்பவா, அதாவது மும்பையோட சிங்கிள் பிளேயர், அதாவது ராஜ்பவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் விக்கெட் கீப்பிங்கில் இருக்காப்புல, அதாவது லாஸ்ட் மேட்ச் கூட ப்ளே பண்ண பிளேயரு. அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா இந்த மேட்ச் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. டக்குன்னு ஞாபகம் பாருங்கள், ராபின் மின்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்த டீம் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம டீம். இது ஹிட்டாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த டீமை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, பேட்டிங் பண்ணுறாங்க, எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வில்ஜாக் ஹிட்டு, விசி பும்ரா கொடுத்துருக்கேன். பும்ரா இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து யாரை ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ராசிக் சலாம் ட்ரை பண்ணலாம், ஏஸ்லூட்டு ட்ரை பண்ணலாம். ஏஸ்லூட்டு கூட மும்பை பவுலர் உங்களுக்கு வந்து அஸ்வானி குமார் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் அஸ்வானி குமார் ட்ரை பண்ணலாம், நீங்கள் ஹிட்டாக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பிளேயர் வேணும் உங்களுக்கு வேறன்னா ராஜு வந்தால் ராஜு ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். கேப்டன் விசி மாற்றணும் அப்படின்னா பாண்டியா போகலாம், திலக்குவர்மா போகலாம், ரிக்கல்டன் போகலாம். ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க அந்த இடத்துல புவி கூட கொடுத்து பார்க்கலாம், அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த டீம் பார்த்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கீப்பர் கொண்டு வந்திருப்பேன். இது ஒரு காம்பினேஷன் தான். இந்த காம்பினேஷனில் நீங்கள் எப்படினாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சால்ட் என்னோட மைண்டில் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் தான். ஃபுல்லாக சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பட் 5 டீம் போட்டிங்கன்னா 5லையும் எடுத்துடாதீங்க, ஒரு 2ல் எடுங்க, 3ல் கட் பண்ணுங்கள். ஸோ கேப்டன் பாருங்கள், ரிஸ்கி எங்கே கொடுத்துருக்கும் பாருங்கள். இந்த காம்பினேஷனில் வந்தாலும் இவங்கெல்லாம் ஒரு ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணிவிட்டு அவுட் ஆயிடுவாங்க. கேப்டன் இங்கே தான் உட்காரும் அப்படிங்கிற காம்பினேஷனை கொடுத்துட்டு ஆர்சிபி சைடை வீசி போயிருக்கேன். ஸோ செகண்ட் பவுல் பண்ணும்போது யாஷ் டயல்கிட்ட போயிருக்கும் பாருங்கள். ரிஸ்க்கு தான் அது, ரிஸ்க்கை விட டபுள் ரிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆச்சு, நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் ஒரு வேளை நீங்கள் ஒரு பிளேயரை கொண்டு வரணும்னா பும்ரா உள்ளே வந்தால் ஹேஸ்லூட்டை ட்ராப் பண்ணிவிட்டு பும்ரா ட்ரை பண்ணலாம். இல்லைனா அந்த இடத்துல ஜாக்கை ட்ரை பண்ணலாம். ஜாக்கை ட்ராப் பண்ணியிருப்பேன், ஜாக்கை ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஃபிளிப்சால்ட்டை கட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஜாக்கை ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷன் ஆகும். இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகெயின் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, பும்ரா என்ன ஆகிறாரு அப்படின்னா பும்ரா கேப்டனு, விசி வந்து ஜாக்கு. நீங்கள் சேஃபாக போகிறீங்கன்னா ஹர்திக் பாண்டியா போகலாம், திலக்குவர்மா போகலாம். ரிஸ்க்காக போகிறவங்க முஜிபுர் ரஹ்மான்கிட்ட போகலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ஆப்போசிட் சைடு பவுலர்கிட்ட போகலாம், இல்லைன்னா இந்த இடத்துல ரியான் ரிக்கல்டன்ட்ட போகலாம், கேப்டன் விசி. ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இதில் எதுனா பிளேயர் உள்ளே இன் பண்ணணும்னா மும்பை சைடு வந்து ராபின் மின்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நமந்தீர் சிங் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ராஜ்பவா வர்றாருன்னா ராஜ்பவா கூட நீங்கள் ரொட்டேட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் காப்சன் நினைக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் ஒருத்தர் இருக்கார் ஆல்ரவுண்டரில். ஒருவேளை அந்த பிளேயர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் டெலகிராமில் அப்டேட் கொடுத்துருங்க. அந்த பிளேயர் கூட நீங்கள் எடுத்துங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் இதை தான் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே ஆப்பே க்ளோஸ் ஆகி போச்சு, இல்லைனா இதுலேருந்து கொஞ்சம் அனலைஸ் கொடுத்துருப்பேன். இது பர்டிகுலராக பாருங்கள், இந்த நம்பர்ஸை வந்து எல்லாமே பாருங்கள். நாளைக்கு மேட்ச்சை முடிஞ்ச பிற்பாடு இந்த பிளேயர் 11ல் இருக்க பிளேயர்ஸ்லாம் அப்படியே உள்ள வருவாங்க. பிக் வைஸ் நிறைய பிளேயர் செப்பரேட்டாக வந்து லெஸ்பி கொடுங்கன்னு டெலகிராமில் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, மெயில் பண்ணி கேட்குறீங்க, கமெண்டில் கேட்குறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் கிடைக்கும். மெயினாக இந்த பேஜை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ரீம் டீம் கேப்டன் விசி யாருனாலும் வரட்டும், பும்ரா வரட்டும், சூரியகுமார் யாதவ் வரட்டும், திலக்குவர்மா வரட்டும், ஜாக் வரட்டும், இல்லை ஃபிளிப்சால்ட் வரட்டும், யாருனாலும் வரட்டும். பட் இந்த பிளேயர் வந்து
கண்டிப்பாக ஃபேண்டசி திருப்பக்கூடிய பிளேயராக இருப்பாங்க. மும்பை வின் பண்ணாலும் சரி, இல்லை டாப் ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணி மேலே வந்தாலும் சரி, இந்த இடத்துல ராபின் மின்ஸு உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கிடச்சா. அடுத்து பாருங்கள் கே சிஜிரத், இந்த பிளேயர் இன்னும் வாய்ப்பு இருக்குது. நமன்தீர் சேம் ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து இந்த பவர் பிளேயில் மேலே இறக்கி விட்டாங்கன்னா நமன்தீர் உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்னா தான் நமன்தீர் சொல்கிறேன். செகண்ட் பேட்டிங்னா ஸ்கிப் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் வில்ஜாக்கு. நாளைக்கு நல்ல மெசேஜ் ஆர்சிபிக்கு பாஸ் பண்ணுவாரா? இது வந்து ப்ரிடிஷனில் அசம்ஷன் சொல்லலாம், இன்டியூஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொமாரி ஷெப்பர்டு உள்ளே வந்தால் ஆர்சிபிக்கு ஸ்குவாடு நல்லா பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஹித் ரத்தே, ஃபஸ்ட் கிளாஸ் டொமஸ்டிக் பிளேயர். முன்னாடியே கொடுக்குறேன் பாருங்கள். இந்த பிளேயர்லாம் உள்ளே வரணும், உள்ளே வந்து சான்ஸ் கிடைக்கணும். ஒருவேளை நாளைக்கு மோஹித் உள்ளே வர்றாரு, 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா மேட்ச் டோட்டலாக ஆர்சிபி பக்கம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. மோஹித் ரத்தே ஒருத்தர். அடுத்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அபிநந்தன் சிங்கு. ஸோ இந்த 2 பிளேயருமே இந்த மேட்ச்சில் வந்து கொடுக்குறேன். ஒருவேளை இந்த 2 பிளேயரில் எந்த பிளேயர் உள்ளே வந்தாலும் ஆன் டைமில் நான் கொடுக்கலனா கூட நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம். ஸோ அதே மும்பை பக்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள் போஸ், சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டரு. டெலகிராமில் கூட அப்டேட் கொடுத்துருந்தேன் லாஸ்ட் மேட்ச் கூட. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ யாரும் தான் பார்க்குறது இல்லையா, அது பிரோஜனம் எல்லாம் போச்சு. ஸோ அதனால் இந்த பிளேயரை நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். இந்த பிளேயர் தான் நாளைக்கு வந்து ட்ரீம் டீமில் மேலே ரைஸ் ஆகி வர சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை தாண்டி இன்னும் 2-3 பிளேயர் இருக்காங்க. பட் அதை காமிக்க முடியல, இவ்வளோ தான் எடுக்க முடியுது. ஸோ அதை வேணால் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோட ப்ரிடிக்ஷனு. ஸோ ஃபேண்டசி எப்படி போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸோ 49 ரூபா போட்டாலும் சரி, 200 போட்டாலும் சரி, 10 டீம் போட்டாலும் சரி. 10 டீம் போடுறீங்கன்னா 1000 ரூபா ஆகிப்போச்சு. ஸோ 1000 ரூபா போகுதுனாக்கா அந்த 1000 ரூபா போடுறதுக்கு ஸ்கில் இருக்கணும் உங்கள்கிட்ட. ஸோ ஆன் டைமில் இவ்வளோ ஷாட்ஸ் எடுத்து போடும்போது மிஸ் ஆகுதுன்னாக்கா கண்டிப்பாக வந்து 10 டீம் வந்து லைன் அப் பண்ணுறது கஷ்டம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டை போய் தேடுறது, பிளெயின் லெவனை தேடுறது, எவன் லெஃப்ட்டில் வர்றான், எவன் ரைட்டில் வர்றான், எத்தனை ரைட் ஹேண்ட்ரு, எத்தனை லெஃப்ட் ஹேண்ட்ரு, எவன் இம்பாக்டில் இருக்கான், இதெல்லாம் பார்க்குறதுக்குள்ளே மண்டை காயுது. இதெல்லாம் நான் பார்த்துட்டு யோசித்து உங்களுக்கு அவசரமாக டீமை கொடுத்துட்டு நான் போட்டு எங்கே போகிறது? பேசாமல் அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படி கூட தோணுது. ஸோ இதனால் கமிட் ஆகிட்டோம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் ப்ரெஷரில் தான் கொடுக்குறேன் ஓப்பனாக சொல்லணும்னா. பட் இதனால் இந்த பிளாட்ஃபார்ம்னால எந்த ஒரு யூஸும் இல்லை. அதை மெயினாக புரிஞ்சுக்கணும். நான் எதிர்பார்க்குறது சப்போர்ட்டு தான். ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுப்பேன். பட் வீடியோ வந்து நான் இப்படி தான் பார்ப்பேன், ஸ்கிப் பண்ணி பார்ப்பேன்னா தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பார்க்கவே வேண்டாம். இந்த வீடியோ பார்த்து யூஸ் ஆனால் சரி, யூஸே இல்லைன்னா எனக்கு அதனால் ஒரு பிரோஜனம் இல்லை அப்படிங்கிறத மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.